இந்த நேரத்துல நம்ம அசோக் எங்க இருக்கான்னு தெரியல. இவனை நாம கார்னர் பண்ணா அதனால அசோக்கோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன். அசோக்கை காப்பாத்துற வரைக்கும் இதை வெளியில சொல்ல வேண்டாம் நான் முடிவு பண்ணப்பா. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே எதையுமே சொல்லலப்பா. டேய் டேய் விஷால், எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே புரியலடா. அப்பா இதை நான் மட்டும் பண்ணலப்பா. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி இசை, ராகவ், வர்ஷினின்னு 3 பேருமே இருந்தாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இசை தான்ப்பா சொல்லணும். ஏன்னா இசை தான் அசோக்கை கண்டுபிடிக்க ஓடிக்கிட்டே இருந்தா. சுபத்ரா, அவ மட்டும் இல்லன்னா அசோக்கை நம்ம உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுப்பா. என்ன விஷால் சொல்ற? என்ன தம்பி, எல்லாரும் என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்கு. நல்ல வேலையா எப்படியோ ஒரு திருட்டு பையன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. உண்மையை சொல்லணும்னா நான் மட்டும் இதை செய்யலைங்க. நான் அசோக்கை தேடி அங்கங்கன்னு ஓடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எல்லாமே தெரிஞ்சும் தைரியமா மண்டபத்துல எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு வர்ஷினி தான் துணிச்சலோட மணமேடையில வந்து உட்கார்ந்தா. ஆனா அது சாதாரணமான விஷயமே இல்ல. அவ என் மேலையும் அவ அக்கா இசை மேலையும் முழுசா நம்பிக்கை வச்சா. நல்ல வேலையா அந்த நம்பிக்கையை நாங்க காப்பாத்திட்டோம். அதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமே. இசை, உன் வயசுக்கு மீறின பக்குவம் எனக்கு இல்லாம போயிடுச்சுமா. அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, ப்ளீஸ். நீங்க தான் அத்தை, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க உடைஞ்சு போறத எங்களால பார்க்க முடியாது. வர்ஷினி, இந்த அத்தைய மன்னிச்சிடுமா. அத்தை, என்னது நீங்க? அக்கா சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க தான். தைரியமா இருங்க அத்தை. உங்களுக்கு உங்க பையன் அசோக் கிடைச்சிட்டாரு. இனிமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. அதெல்லாம் சரி, அசோக்குக்கு பதிலா நம்ம வீட்ல யாரு வேற ஒருத்தனை நடிக்க வச்சது? இவன் எதுக்கு நம்மளே பாக்குறான்? அன்னிக்கிட்ட நம்ம பேரை சொல்ல போறானா என்ன? எனக்கு தெரியலக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அமைதியா இருக்க? என் உடம்பெல்லாம் பதறுது. அதெல்லாம் இன்னும் யாருன்னு தெரியலப்பா. ஆனா அசோக் மண்டபத்துக்கு வந்திருக்கான். அவனை மண்டபத்துல இருந்த யாரோ தான் அடிச்சு கடத்தி இருக்காங்க. அசோக் மட்டும் கண்ணை திறக்கட்டும், அப்ப தெரியும். சுபத்ரா, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஸ்ரீஜா, அவன் மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம காலிதான். ஐயோ, என்னக்கா? ஏய், எனக்கு என்னமோ தெரியலடி, நெஞ்செல்லாம் படபடபடன்னு அடிச்சுக்குது. பயமா இருக்குடி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உங்களை விட அந்த அசோக்க மண்டபத்துல வச்சு அடிச்ச நான் தான் அதிகமா பயப்படணும். ஆனா நான் எப்படி தைரியமா இருக்கேன்னு பாத்தீங்கல்ல? உனக்கு என்னம்மா, நீ மென்டலி ஸ்ட்ராங்கு, அதனால நீ தைரியமா இருக்க. என்னால முடியலன்னு தானே நான் புலம்பிட்டு இருக்கேன். நான் மென்டலி ஸ்ட்ராங்னு உங்ககிட்ட சொன்னனா? அசோக் கண் முழிச்சா அடுத்தது நம்ம கதை என்ன ஆகும்னு நானும் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக பயந்துகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும், நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கணும்னு யோசிப்போம். எனக்கு தெரிஞ்சு உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அசோக்கு கண்ணு முடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எங்கேயாவது போயிடு.
இல்லன்னு வைய நீ பண்ண எல்லாத்தையும் அந்த இசை தோண்டி எடுத்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவா. ஆமா, நீங்க இப்போ எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா இல்ல இசைக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? ஆஹா, ஐயோ, அவளுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேன்? உன்னதான் இவங்க கையில சிக்காம தப்பிச்சு போயிடுன்னு சொல்ற. தப்பிச்சு போறதா? நானா? நான் வர்ஷினியை காப்பாத்திட கூடாதுன்னு ஸ்ரீஜா எனக்கு எப்படியோ மயக்க மருந்து கொடுத்துட்டா. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என் மனசு எப்படி துடிச்சதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்ரீஜா சரியான ஃப்ராடு. அவளை எதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது. அதான் இப்ப நமக்கு அசோக் கிடைச்சிட்டான்ல, வா இப்பவே போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம். இல்ல இல்ல வேண்டாம் ராகவ், வேண்டாம். இந்த நேரத்துல நம்ம கோவப்படுறது புத்திசாலித்தனமாவே இருக்காது. நம்ம ஆத்திரப்பட்டு கத்துனா அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அலர்ட் ஆகி வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேருமே கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்ம சைலண்டா இருக்கணும். ஆமா ராகவ், இசை சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல ஐசியூல இருக்கிற அசோக் கண் முழிச்சு நார்மல் ஆகி நம்ம வீட்டுக்கு வரணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். எப்படியோ ஸ்ரீஜா போட்ட பிளான்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆல்ரெடி சிந்தாமணி அக்காவும் ஸ்ரீஜாவும் செம்மையா பயந்துட்டு இருப்பாங்க. நாமளே எதுவும் பண்ணி அவங்கள தப்பிக்க விட்டுற வேண்டாம். நம்ம அசோக்க கவனமா பாத்துக்கணும். அதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் கூட யோசிச்சுக்கலாம். கரெக்ட். இசை, நீ சொல்ற மாதிரி அசோக்க நம்ம கவனமா பாத்துக்கணும். சரி, சரியா? வாங்க. வாங்க போலாம். போலாம். வா. சரி, உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். அது எல்லாத்தையும் நீங்க எல்லாருமே பதட்டப்படாம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்றேன், அசோக்கோட உயிருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. பழைய பிரச்சனைகளும் எதுவுமே ரிவர்ஸும் ஆகல. ஆனா அதே நேரத்துல அவனோட ஹெல்த்ல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு. காம்ப்ளிகேஷனா? நான் அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன்.